பாருங்க தேய், நான் ரோசா பக்கத்தை வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு கடன் தான் வாங்கினேன். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்றும் திருட்டுத்தனமெல்லாம் வாங்கல. நம்மகிட்ட இல்லைன்னா அடுத்த வீட்டு கடன் வாங்குறது சகஜம் தானே. அடுத்த வீட்டு வாங்குறது சகஜம் தான். என்னை ஏமாத்தில வாங்கிருக்க. இதுக்கு பேர் என்ன குமரி? ஓனரம்மா, நான் உங்ககிட்ட வாங்கி தந்தது சரோஜாக்கு தெரியவே தெரியாது. சரோஜா நான் ஓனரம்மாட்ட தான் வாங்கி தந்தேன் உனக்கு. அதனால தான் அவிய வந்து கோவப்படியாவ. இவிட்ட வாங்காம வேற யார்ட்டையாவது நீங்க வாங்கி தந்திருக்கலாக்கா. எல்லாரும் சேர்ந்து நல்ல நாடகம் போடுங்க. ஏன் குமரி என்கிட்ட வாங்கி தந்தது உனக்கு தெரியாது? நீ நான் சொல்லியே விட்டுருப்பான்னு எனக்கு தோணுது. நான் ஒன்னும் சொல்லி விடல தேய். அப்ப இந்த வாழ்ந்து கெட்ட குமரி சொல்லியிருப்பா. தேய் சும்மாலாம் இனி வம்புக்கு இழுக்காங்க தேய். நானே வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு ஒருவேளை சோத்த கூட ஒழுங்கா திங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். உங்ககிட்ட ரூபாய் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? நடிக்காதீங்க ரெண்டு பேரும். என்கிட்ட இருந்து நீங்க திருட்டுத்தனமான ரூபா வாங்கியிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாம நடந்திருக்காது, தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அதுக்கு இந்த ரோசா பூ உடம்பல. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றிய? வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன வெக்கம்? எதுக்கு இதுக்கு வெக்கப்படணும்? நான் ரோசா பக்கட்ட கடன் கேட்டேன். அவிட்ட இல்லன்னு உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கி தந்திருக்காவ. நான் இன்னும் 6 மாசத்துல தந்துருவேன்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். ஆமா ஓனர்மா, இன்னும் 6 மாசத்துல நானே வாங்கி தந்துறேன். இங்க பாரு ரோசாப்பூ, நீ கேட்டதுனால தான் உனக்கு 6 மாசம் டைம் கொடுத்தேன். இவளுக்காக தான் ரூபா வாங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ரூபாயே தந்திருக்க மாட்டேன். எனக்கு இப்பயே 10,000 ரூபாய் வேணும். அவள்கிட்ட இருந்து வாங்கிட்டா. ஆமா, நல்லா தருவேன். நான் 6 மாசம் கழிச்சு தான் ரோசா பக்கட்ட வாங்கின ரூபாய் கொடுப்பேன். ஓனர்மா, நானும் உங்ககிட்ட 6 மாசம் கழிச்சு தந்துருவேன்னு சொல்லி தானே வாங்கினேன். அது உனக்கு. இவளுக்காக இருந்தா நான் தந்திருக்கவே மாட்டேன். யார் ரூபாயை வச்சுக்கிட்டு இவ வியாபாரம் பண்ணி பழச்சிக்கிட்டு இருக்கா? என்னையவே ஏத்து பேசிக்கிட்டு அதுவா? என் வீட்டை விட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கா. இவளுக்கு நான் ரூபா தருவேனா? யார் ரூபாய் இவகிட்ட இருக்கவே எனக்கு பிடிக்கல. இப்பவே வாங்கி தர ரோசாப்பூ. எப்படி வாங்க முடியும்? அவ கஷ்டப்படியாலேன்னு வாங்கி கொடுத்தேன். அவ வாங்கும்போதே 6 மாசம் கழிச்சு தாக்கா தருவேன்னு சொல்லி தான் என்கிட்ட வாங்கினா. அவட்ட போய் உடனே எப்படி தானி கேட்க முடியும்? நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க ஓனர்மா, 6 மாசத்துல நான் தந்துருவேன். சரோஜா தரலன்னா கூட நான் உங்ககிட்ட வாங்கின ரூபாய் நானே தந்துருவேன். ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுக்க முடியாது. இப்பவே என் ரூபாய் எனக்கு வேணும். நீங்க எனக்கு தான் கடன் தந்திருக்கேன்னு நினைச்சிட்டு போங்க. முடியாது ரோசாப்பூ, அப்படி எல்லாம் நினைக்கவே முடியாது. என் பேரனை என் கண்ணுல காட்ட மாட்டேன். நீங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கவங்களுக்குலாம் என் ரூபாயை கொடுக்க முடியாது. ஏய் கோமரி, என் 10,000 கொடு. இங்க பாருங்க தேய், நான் உங்ககிட்ட ஒன்றும் கடன் வாங்கல. நான் ரோசா பக்கட்ட கடன் வாங்கியிருக்கேன், வாங்குறபடியே கொடுத்துருவேன். உங்ககிட்ட நான் எப்போ வந்து கை நீட்டி ரூபா வாங்கினேன்? உங்ககிட்ட நான் வாங்கியிருந்தா தான் நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். நீங்க இப்போ என் வீட்டு முன்னாடி வந்து ரூபான்னு கேட்கதே தப்பு. நீங்க இதுக்கு மேல நிக்க கூடாது, கிளம்புங்க. என்ன சட்டம் பேசுறீல? சட்டம் இந்த தெருவை என்ன நீ விலைக்கு வாங்கி வச்சிருக்கியா? இங்க நின்னு நீ பேசக்கூடாதுன்னா? பேசக்கூடாது தேய். இது நான் வியாபாரம் பண்ணி இடம், எங்க வீட்டு முத்தம். இங்கெல்லாம் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்க கூடாது. கத்திய அளவுக்கு நான் உங்ககிட்ட ஒன்றும் கடன் வாங்கல. யாரோ ஏதோ சொன்னாச்சுன்னா என்கிட்ட வந்து ஏசிட்டு இருப்பீங்களோ? மரியாதை இங்க இருந்து பேருங்க. இல்லனா என்ன செய்வா? தலைய சீவிடுவியா? ஒரு மூடிய கூட உன்னால சீவ முடியாது. என் வீட்டு ரூபாயை திருட்டுத்தனமா வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு உனக்கு இவ்வளவு திமிரு பேச்சு. நான் உங்ககிட்ட ரூபா வாங்கல தேய், அதனால நான் அப்படிதான் பேசுவேன். நான் வியாபாரம் பண்ணக்கு ரோசா பக்கத்து தான் 6 மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அவிட்ட கொடுத்துக்கிடுவேன். என்கிட்ட ரூபா தான் கேட்கற உரிமை ரோசா பக்கத்து தான் இருக்கு. அவிய தான் நான் கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லாம் எனக்கு உதவி செஞ்சிருக்காவ. நீங்க எனக்கு எந்த உதவியும் செஞ்சதில்ல. மகன் பொண்டாட்டின்னு கூட பார்த்தது கிடையாது. நீங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்க வேண்டிய உரிமையும் கிடையாது. அப்படியா? ராசாப்பூ எப்படி திமிரு எடுத்து பேசியான்னு பாரு. என் ரூபாயை வாங்கி தின்னுகிட்டு இருக்கவளா என் முன்னாடி நின்னு பேசியா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஓனர்மா, சரோஜா என்கிட்ட தான் உதவி கேட்டா. நான் தான் உங்ககிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன். நீங்க கேட்கறதா என்கிட்ட தானே கேட்கணும். நீங்க அவட்ட வந்து கேட்டாச்சுன்னா அவ அப்படிதானே பேசுவா. அப்படியே அவ பேசுவாளோ? சரி, இப்போ வாங்கிட்டே கேக்கேன். என் 10,000 தா. ஓனர்மா, 6 மாசம் கழிச்சு தானே தரேன்னு சொல்லி வாங்கினேன். அது உனக்கு நான் 6 மாசம் இல்ல 6 வருஷம் கழிச்சு கூட நான் திருப்பி வாங்குவேன். நீ எவளுக்கு அந்த ரூபாயை கொடுத்திருக்காதனா விட முடியாது. 2 நாளைக்குள்ள எனக்கு ரூபாய் வந்தாகணும். இல்ல வீட்டை காலி பண்ணிரு. ஓனர்மா, இத்தனை வருஷமா அந்த வீட்ல இருந்திருக்கேன், என்னை பத்தி இப்படி சொல்லிட்டீங்களே. ஆமா, என் ரூபாயை நீ வாங்கிட்டு போய் இவளுக்கு கொடுத்திருக்கா. அதனால உனக்கு என் வீட்ல யாரும் கிடையாது. 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிட்டு போயிரணும். நீ கொடுத்த அட்வான்ஸ் அந்த 10,000 நான் இதுக்காக கழிச்சுக்கிடியே. அட்வான்ஸ் பணமும் தர முடியாது. ஓனர்மா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்களே, வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றீங்களே.
நான் உங்க ரூபாய் தந்திரியும் உணரமா ஏமாத்த மாட்டேன். ஏத்தே, உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? இத்தனை வருஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இப்படி போன்னு சொல்றியா 2 நாளையில? அந்த அளவுக்கு அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாவ? உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கால, இதுவே பெரிய தப்புதான். உதவி செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு எடுத்துக்கிட்டா யாருமே ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிட முடியாது. எல்லாரும் உங்களை மாதிரி கல் மனசா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனா உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யக்கூடாது. எதுக்கு? நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? என்ன பண்ணீல? என் பிள்ளைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் எல்லாம் திங்கிறதுக்கு சோறு இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படணும்டி. அப்பதான் எங்க அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் உங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரோசாப்பு செஞ்சது தப்பு. அதுக்குதான் அவளுக்கு இந்த தண்டனை. 2 நாள்ல ரூபா வந்தா அந்த வீட்டுல இருக்கலாம், இல்லனா இருக்க முடியாது. அட்வான்ஸ் ரூபாயை தர முடியாது. இப்ப நீங்க என்ன செய்வீங்களோ செஞ்சுக்கிடுங்க. உணருமா? ராசாப்பு, நான் சொன்னது சொன்னதுதான். இதுக்கு மேல என்னால இதை மாத்திக்கிடவே முடியாது. 2 நாள்ல ரூபா வரையில வீட்டை காலி பண்ணிடு. என்னை யாரு நினைச்சேடி? உங்களுக்கு மாமியாரு அகிலாண்டேஸ்வரி ஞாபகத்துல இருக்கட்டும். சே, என்ன மாமியாரே இவிய? எப்படி மனசாட்சி எல்லாம் பேசிட்டு போறா பாருங்கக்கா. யார் கையிட்டு சொன்னது எப்படிக்கா தெரியும்? தெரியல சரோஜா, திடீர்னு வீட்டுல வந்து கேட்டாவ. நான் இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவிய நம்பவே இல்லை. எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச இப்ப என்னையதான் யாசோ சரோஜா. என்னைய வேற வீட்டை காலி பண்ண சொல்லி அவனை எங்க போறதுன்னு தெரியல சரோஜா. ரோசப்பக்கா, நீங்க வீட்டெல்லாம் காலி பண்ணாண்டாக்கா. அவிய சும்மா அப்படிதான் சொல்லிட்டு போவ, நாங்க பாத்துக்கிட்டே அவியல. இல்ல நெட்ட மாதிரி நீ இங்க இருக்கா, அவிய அங்க நீ யாசினவனு யார் கேப்பா? வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொன்னா பாத்திரத்தை எடுத்து வெளியே எரிஞ்சிட்டாவனே என்ன பண்ண? அசிங்கம் தானே ஏக்கா. அவிய அப்படி எரிஞ்சிருவாங்களோ? அப்படி செஞ்சா இத்தனை வருஷம் நீங்க அங்க இருந்ததுக்கு என்ன மரியாதை இருக்கு? நான் இவ சொன்ன வார்த்தையை எங்க மாமனாட்ட போய் கேட்டு வரேன். ஏ டோப்பமண்ட, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? சும்மா சும்மா அவரை போய் டென்ஷன் பண்ணி விட்டாரு டோப்பமண்ட. ஏற்கனவே நம்ம காலி பண்ணி வந்துட்டோன்ட்டு அவரே டென்ஷன்ல தான் இருப்பாரு. இவியல மாதிரியே அவியலும் பேசினா என்ன பண்ணுவா? அதனால நம்மளே பாத்துக்கலாம் விடு. அதெல்லாம் முடியாது. நான் போய் நியாயம் கேட்பேன். எனக்கு தானே ரோசா பக்கம் 10,000 வாங்கி தந்தவ. அதுக்கு எதுக்கு இவியல வீட்டை காலி பண்ண சொல்லியாவ? நான் போய் மாமாட்ட சொல்லிட்டு தான் வருவேன். ரோசா பக்கம் வீட்டை காலி பண்ண நான் விட மாட்டேன். சரோஜா, என் புருஷன் இருக்கும்போது ஓனர்மா வந்து யாசிட்டா அவ்வளவுதான் சரோஜா. என் புருஷன் என்னதான் யாசுவாவ. இந்த மாதிரிலாம் எதுக்கு நீ கடன் வாங்கி கொடுத்தான்னு கேட்பாவ. நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏக்கா, நீங்க பயப்படாதுங்கக்கா. என் மாமியார் உங்க வீட்டுல வந்து கேட்டதானே எனக்கு தெரியும். நான் அதை கேட்க விடாம பண்ணிக்கா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே மீறி வந்துட்டா என்ன பண்றது? வர மாட்டாவக்கா. வந்தா நான் பாத்துக்கிட்டீங்கல்ல. என் நம்பருக்கு ஒரு போன் மட்டும் அடிங்க. வந்து என் மாமியாரை நான் பாத்துக்கிட்டேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்கக்கா, ஒன்னும் ஆகாது. சரி சரோஜா. ஏ டோப்பமண்ட, அவியலுக்கு தேவை 10,000. அதை கொடுத்துட்டாலே வாய் மூடிட்டு இருப்பாவ. வேற எதுக்கு நீ மாமனார்ட்ட போனோம்? 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணு. என்கிட்ட இப்ப எங்க இருக்கு? ஏற்கனவே ஒரு நாள் பண்ண வியாபாரத்தை யாரோ ஒருத்தர் கொண்டுட்டு போயிட்டாவ. அந்த பாத்திரமும் போச்சு, நஷ்டம் ஆகி போச்சு. எனக்கு இதுல ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் லாபம் கிடைக்கும். அதுவும் ஒரு நாள் போயாச்சு. இப்ப என் கையில எங்க இருக்கு? நானே வியாபாரம் பண்றதுக்கு ரூபாய்க்கு என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இதுல அவளுக்கு எப்படி 10,000 ரூபாய் எடுத்து கொடுக்க முடியும்? இதுக்கு ஒரே வழி நான் மாமனார்ட்ட போய் சொல்றதுதான். நான் போய் சொல்லதான் போறேன். மாமனார் பாத்துக்கிடுவாரு. மைனி, என்னாச்சு மைனி? போய் கேட்டீங்களா? பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? திமிர எடுத்த பேச்சு பேசியா ராசாத்தி? அந்த கோமரி என்ன சொல்லியா தெரியுமா? நான் ராசாப்பு கிட்ட தான் வாங்கினேன், அவியிட்ட திருப்பி கொடுத்துக்கிறியே, உங்களுக்குலாம் தர முடியாது, பதில் சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவாங்க? திருட்டுத்தனமா இனி ஏமாத்தி ரூபா வாங்கியிருக்காளுவ. கேட்டா நான் ராசாப்பு கிட்ட கொடுத்துக்கிறியேங்க. அதுவும் 6 மாசம் கழிச்சு. எவ ரூபாயை எவ வச்சுக்கிட்டு எவ தொழில் தொடங்கியது? இவளுக்கெல்லாம் நாள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறதான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும். இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பாத்தியா? அதனால கொழுப்பு ஏறி போச்சு. எவ்வளவு அழகா நீ ஏமாத்தி அவங்க கிட்ட சொல்லி விட்டு ரூபாய் வாங்கியிருக்க பாரு. ஆமா மைனி, எனக்கு அவ கடை போடுற விஷயம் அப்பயே தெரியும். நானும் அவளுக்கு எது இவ்வளவு ரூபான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இப்பதானே விஷயம் என்னன்னு புரியுது. திருட்டுத்தனமா வாங்கியிருக்காளுவ. ஆமா ராசாத்தி, இந்த விஷயம் உனக்கு முன்னக்கூட்டியே தெரியலன்னா நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? மைனி, கடை போட்ட விஷயம் மட்டும் தான் தெரியும். அவளுக்கு எப்படி ரூபா வந்து
என்ன மைனி சொல்றிய? ஆமா, அந்த கோமரியை என் மவனுக்கு கட்டி வச்சது அவதானே. எப்ப பாரு என் குடும்பத்து விஷயத்துல மூக்க நுழைச்சி எங்க குடும்பத்தை நாசமாக்கிட்டு இருக்கா. அந்த கோமரியை மட்டும் இவ கூட்டிட்டு போய் கட்டி வைக்கலனா என் வீடு வீடா இருந்திருக்கும். நாங்களும் நிம்மதியா இருந்திருப்போம். என் பிள்ளைகளும் என் கூட இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் அந்த ராசாப்பு தான் காரணம். மைனி, நீங்க இதெல்லாம் கேட்டு சும்மாவே வந்தியா? ரூபாய் வாங்கலையோ? 2 நாள் டைம் கொடுத்திருக்கேன் அந்த ராசாப்புக்கு. ரூபாய்